பஸ்டாண்டி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வந்து உங்க சைட்டுங்க. இங்க இருந்து ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 மீட்டர்ஸ்ல லொகேட்டா இருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் கிடையாதுங்க, சிங்கப்பெருமாள் கோயில்ல தான் இருக்கு. சிங்கப்பெருமாள் கோயில் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், உங்க சைட்ல இருந்து ஜஸ்ட் 1 to 3 மினிட்ஸ் ரீச் ஆயிடலாம். இந்த வீடியோ எடுக்க நம்மள யார் இன்வைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி தான். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிசிடி தான். ஏன் இதை நான் இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான சைட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு மெயின்ல வந்து இடமே இல்லைங்க, ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்படி இவங்க ஒரு மெயினில் போட்டிருக்காங்க, ரொம்ப மெயினில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த சைட்டு போட்டிருக்காங்க. இந்த சைட்டு பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது சிங்கப்பெருமாள் கோயில், மஹேந்திரா வேல் சிட்டி, இல்லை ஜோஹோ, இல்லை உரகடத்தில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தால், இல்லை புதுசாக ஓப்பன் பண்ண கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு பக்கத்தில் லேண்ட் இல்லை வீடு கட்டி வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே விட மாட்டீங்க, உடனே புக் பண்ணிடுங்க. ஏன்னா வெறும் 44 பிளாட் தான் போட்டிருக்காங்க. இந்த சிங்கப்பெருமாள் கோயிலை பற்றி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லெவல் கிராசிங் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அந்த அவசியம் கிடையாது. ஏன்னா உரகடங்கிற பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க ஈஸியா கிராஸ் பண்ணி நம்ம சைட்டுக்கு ஈஸியா ரீச் ஆயிடலாங்க. உங்களோட லேண்ட், வில்லா, பிளாட் ஏதாவது நம்ம சேனல்ல ப்ரொமோஷன் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா தாம்பரத்தோட சிங்கம் மிஸ்டர் பாலகுமார் சார் தான் இருக்காங்க. சார் சிங்கம்னு கர்ஜிக்கணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அங்க பாருங்க. அனைவருக்கும் எனது வணக்கங்கள் சார். இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்க, இத பத்தி டீடைலா சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டிக்குள்ளேயே வந்து நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கஸ்டமர் வந்து கேட்டுக்கிட்டதுனால ஜிஎஸ்டி ரோடு நியர்பை வேணும், ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நம்ம எஸ்பி கோயிலில் நம்ம வேல்யூ ரியாலிட்டி சூப்பரான ஒரு சைட்டை நமக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் சொல்றது வந்து சூப்பரான சைட்னா உண்மையிலுமே சூப்பரான சைட்டுங்க. ஏன் அப்படின்னா சார் சொல்லும் போது சிங்கப்பெருமாள் கோயில்ல சைட்டுன்னோட நான் நினைச்சேன் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் உள்ளாரதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கம், அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் உங்களுக்கு பக்கமாக இருக்கிற ஒரு சைட்டுங்க. இன்னைக்கு எப்படி கிளாம்பாக்கம் பக்கத்தில் ஒரு இடமே கிடைக்கலையோ ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ட்ரக்சர் அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஏன்னா 1 வீக் முன்னாடியே சிஎம் பேசியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் உங்களுக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து இடமும் வீடு தேவைப்படுது. ஏன்னா பாப்புலேஷன் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு ஸ்ட்ரக்சர்லேருந்து 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் இடம் வாங்கும்போது கம்மியான விலையில் மெயினில் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கண்டிப்பாக ரேட் ஏறுங்க. ஏன்னா அவ்வளோ மெயினில் இருக்கு. நீங்களும் வந்து பாருங்கள், ஃபீல் பண்ணுவீங்க. சார் சொல்லுங்கள், நான் பஸ் ஸ்டாண்டே ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டேன் சார். கண்டிப்பாக மற்ற இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். டோட்டலாக எவ்வளோ பிளாட் போட்டிருக்கீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 44 பிளாட்டாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். கண்டிப்பாக கொஞ்சம் உள்ளார வாங்க பேசுங்க. நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த அளவுக்கு மொத்தம் 44 பிளாட்டாக சூப்பராக நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற மாதிரி எல்லா ஃபேஸிங்லயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஓகேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் மார்ட் ஃபெசிலிட்டி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். பண்ணிட்டீங்க. ஓகேங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத விட இன்னும் பாருங்க, நமக்கு மஹேந்திரா சிட்டில ஒர்க் பண்ற ஸ்டாஃபா இருக்கட்டும், இல்ல உரக்கடத்துல ஒர்க் பண்ற ஸ்டாஃபா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பெஸ்டான ஒரு பிளேஸா இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத 100% அழுத்தி சொல்லலாம். சிங்கப்பெருமாள் கோயில்ல இங்கேருந்து ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஏறினீங்கன்னா இந்த பக்கத்து செங்கல்பட்டு போயிடலாம். இந்த பக்கத்து போனீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ள அப் டு பீச் வரைக்குமே போயிடலாம். உங்களுக்கு எல்லாமே ஒரு 1/2 hour தான், டக்குன்னு டிராஃபிக் எல்லாமே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளாக் டாப் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. சார் சைஸ் எவ்வளோ சைஸ்லேருந்து பிளாட் சைஸ் சொல்லுங்கள்? பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிச்சு மேக்ஸிமம் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து பிரிச்சிருக்கீங்க. கார்னர் பிளாட்டும் இருக்குது. கார்னர் பிளாட் அவைலபிள் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்டுமே நமக்கு இப்போ அவைலபிள் இருக்கு. நம்ம வர்ற 1ஆம் தேதியும் 2ஆம் தேதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வந்து ப்ரீ லான்ச்சிங் கிராண்ட் லான்ச்சிங் நம்ம வச்சிருக்கோம். 2 நாள் கண்டினியூவா இருக்கும்போது நமக்கு ஒரு 2 நாள் தேவைப்படாது. 44 பிளாட்டும் சனிக்கிழமையே வந்து சோல்ட் அவுட் ஆகிடும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். அதனால் வந்து இதை பார்க்குற வந்து வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இமீடியட்டாக வந்து என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா
நம்ம சீக்கிரமா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை பிடிச்ச ஃபேஸிங்லேயே நம்ம பண்ணிக்கலாம். அதாவதுங்க அது வந்து சார் சொன்னதில் ஒரு விதத்தில் உண்மையும் கூடங்க. ஏன்னா வந்து 44 பிளாட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா லான்ச்சிங் அப்போவே ப்ரீவியஸ் கஸ்டமரும் வருவாங்க. இப்போ நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அவங்களும் வருவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் பயன்பெறும் வகையில் நீங்கள் உடனே வந்து பாருங்கள். வாங்குறது வாங்காதது ரெண்டாவது விஷயங்க. ஃபஸ்ட்டு சைட்டு பாருங்கள். சிங்கப்பெருமாள் உங்களுக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கம், அதே மாதிரி மகேந்திரா வேல் சிட்டி பக்கம், சிட்டி கனெக்டிவிட்டி பக்கம், இந்த பக்கத்து உங்களுக்கு நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் நீங்கள் பக்கம். ஏன்னா நீங்கள் கோயம்பேடு தான் முன்னாடி போக வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் சவுத்துக்கு போகிற பஸ் எல்லாமே நீங்கள் கிளம்பத்துக்கு போயிடலாம். டைரெக்டாக வந்து பாருங்கள், மிஸ் பண்ண மாட்டேறீங்கன்னு நான் நம்புகிறேங்க. சார் என்ன விலைக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க? இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு வேல்யூ ரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3500 ரூபா மட்டும்தாங்க. ஓகேங்க. அதுவும் அந்த ப்ரீ லான்ச்சிங் டேட்டில் அந்த சனிங்க 2 நாளில் வந்துட்டா இந்த ரேட்டுக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸிங்கில் சூப்பரான ஒரு பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் டிலே பண்ணாலும் பிளாட் அவைலபிள் இருக்காது, இந்த ரேட்லேயும் நம்ம வாங்க முடியாது. சார் இது என்ன அப்ரூவ்டு சார்? அப்ரூவல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பக்காவான டிடிசிபி ரெரா அப்ரூவலுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோ கூட இருக்குங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேங்க் லோன் அப்படின்னு போனோம்னா 80% வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் பேங்க் லோன் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே இடம் வாங்கும்போது நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் கண்டிப்பாக அது டபுளாக தாங்க போகும். ஏன்னா அவ்வளோ மெயினில் இந்த சைட் வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. நீங்கள் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் இல்லை சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு உள்ளே லேண்ட் இல்லை, உடனே வீடு கட்டி வரணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைட்டை விசிட் பண்ணுங்கள். டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நானும் நம்ம டீம் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டீம் பேட்டா பிரதர்ஸ் பாய். சார் நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க, பெஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் பண்ணி தாங்க. கண்டிப்பாக எப்பயும் போல் பேண்டா பிரதர்ஸ் சப்ஸ்கிரைபர் யார் வந்தாலும் சரி நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளால் என்ன ஃபேவர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக வந்து இவரை வந்து சந்திங்க. நன்றி.